என்னம்மா இது? வெயிட் பண்ணி கார்ல போவாங்கன்னு பார்த்தா இவங்க இப்படி ஆட்டோ பிடிச்சு போறாங்க. அவ உஷாராயிட்டாடி. நம்ம இப்படியே நின்னுகிட்டு இருந்தோம், இங்கேயே தான் இருக்கணும். வா, நம்மளும் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். சரிம்மா, பாரு. ஒரு ஆட்டோவையும் காணோம். அது வருது. கூப்பிடுமா. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. ஆட்டோ சீக்கிரமா. ஏங்க, நல்ல நேரம் முடியும், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. செல்வி இன்னும் காணுமே. போன் பண்ணி கேளுங்க. இதோ பண்றேன். கேளுங்க, வந்துட்டாங்க. செல்விமா, ஏன் இவ்வளவு லேட்டு? இல்லம்மா, வீட்ல இருந்து கிளம்பும் போது கார் ஸ்டார்ட் ஆகல, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, கிளம்பும் போதே அபசகுண மாதிரி வண்டி நின்னுடுச்சு. அத்தை, நல்ல வார்த்தையே சொல்ல தெரியாதா உங்களுக்கு? கோயிலுக்கு வந்து ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எங்க அம்மா நடந்தது தானே பேசினாங்க. இங்க பாரு கீர்த்தி, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? விருப்பம் இருந்தா உள்ள வாங்க, இல்லைன்னா கிளம்பி அப்படியே போங்க. செல்வி, நேரம் ஆச்சு, நம்ம பூஜை ஆரம்பிக்கணும். வா, வாங்க போவோம். வாமா. ஏ கீர்த்தி, எப்ப பார்த்தாலும் என்னடி உன் புருஷன் விருப்பமா இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. விட்டு தொலைமா. எப்படி விட முடியும்? எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாரா? மா, நமக்கு இப்ப அதுவா முக்கியம்? செல்வி இந்த விரதத்தை முடிக்க கூடாது, அதுதான் நமக்கு முக்கியம். வா போலாம். வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். குடும்பத்தோட வந்திருக்கீங்க. ஆடி மாசம் வேண்டுதலா? ஆமாங்கய்யா, பொண்ணோட வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கோம். ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்தது. நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? ஐயா, என் பொண்ணோட தாலி நிலைச்சிருக்கணும், புருஷன் உயிரை காப்பாத்த அம்மனுக்கு விரதம் இருந்து அவ கையால வளையல் வாங்க வந்திருக்கா. பெரிய வேண்டுதலா இருக்குங்கம்மா. ஆமா ஐயா, என் புருஷன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு விடுதலை வாங்கி கொடுன்னு அந்த அம்மனை தேடி வந்திருக்கேன். அந்த அம்மனை நல்லா வேண்டிக்கோங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லது பண்ணுவா. சரிங்க, இதுல சாமிக்கு வளையெல்லாம் இருக்கு, அர்ச்சனை பண்றதுக்கு வேண்டிய பூவெல்லாம் அதுல இருக்கு, எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா, நீங்க வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அம்மனை வேண்டிக்கிட்டு நீராடிட்டு வாங்க, நான் பூஜைக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்க செல்விமா, அம்மனை கும்பிட்டு மனசார வேண்டிக்கோ. மா வாங்க. போறாங்க, போ. வா வா வா. போலாமா? வாங்கத்த போலாம். வாங்கம்மா. மனோன்மணி, என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்லைங்க, அவ வயிற்று புள்ளக்காரி, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம விரதத்தை முடிக்கணும். அத நினைச்சாதான் மனசு பதறுது. எனக்கும் அதை பத்தி நினைச்சதான் சம்மந்தி கவலையாவே இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, செல்விக்கு அந்த அம்மன் துணையா இருப்பா. அந்த அம்மன் செல்விக்கு மன தைரியத்தையும் அதை தாங்கிக்கிற சக்தியையும் நிச்சயம் கொடுப்பா. ஏமா, இன்னும் பூஜை ஆரம்பிச்சு விரதத்தை ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள எல்லாருக்கும் செல்வி என்ன ஆகலாம்னு பயமே வந்துருச்சு. எது எப்படியோ நமக்கு இத பார்க்க சந்தோஷமா இருக்குல்ல. மா மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கும் என் வயித்துல வளர குழந்தைக்கும் எதுவுமே ஆகாது. என்னதான் நீ சொன்னாலும் பெத்த மனசு ஆறாதடி. என்னதான் இருந்தாலும் அந்த அம்மன் உனக்கு இவ்வளவு சோதனை கொடுத்திருக்க கூடாது. மா, அந்த அம்மன் எனக்கு நல்லதுதான் செய்வா. அவ எந்த சோதனை கொடுத்தாலும் அதை நான் தாங்கிக்குவேன். நீ பேசுனத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்.